இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நாம் கர்த்தரோடு பல உடன்படிக்கைகளை செய்தவர்களாக இந்த ஆண்டை நாம் ஆரம்பித்திருப்போம். கர்த்தரோடு செய்த உடன்படிக்கைகளை நாம் கை கொண்டு இம்மட்டும் வாழ்ந்திருக்கிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டதாக கர்த்தருடைய உடன்படிக்கை கை கொள்ளாமல் வாழ்ந்த போதிலும் நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பாதுகாத்து வைத்திருந்தது அவருடைய கிருபை. அதை எண்ணி நாம் நன்றி செலுத்துகிறவராக காணப்படும்படியாக நாம் சில காரியங்களை தியானிக்கிறோம். நாம் கர்த்தருடைய பணியிட உடன்படிக்கை விட்டு மீறின ஒரு காரியத்தை பற்றி தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 11:30. நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்களிலே நாம் இந்த உலகத்தின் ஆசைகள் பாடுகள் இந்த உலகத்தின் இச்சைகளிலே பல நேரங்களிலே நாம் விழும்படியான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே நாம் விசுவாசத்தோடு நாம் அந்த போல எந்த பாவத்திலும் விழமாட்டோம் என்று நாம் தீர்மானித்து இந்த வருடத்தை ஆரம்பித்தோம். ஆனாலும் நாம் பல பாவங்களிலே நாம் விழுந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? பல நேரங்களிலே நமக்கு பல சிட்சைகளை தந்து நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக அவர் பல சிட்சைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருந்தார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சிட்சையை கொடுத்ததினால் நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி சென்றவர்களாக, அவருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணினவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் உலகத்தோடு இருப்பவர்கள் கர்த்தருடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணுவார்கள். மறுபடியும் அவர் சிட்சிக்கும் போது மறுபடியும் செய்த பாவத்திலே இன்னும் அதிகமாக செய்து ஆக்கினை தீர்ப்புக்கு அடையும்படியாக இருந்து விடுவார்கள். அப்படிப்பட்டதான சில சூழ்நிலைகளிலே நாமும் இயேசுவால் நாம் சிட்சிக்கப்படும் போது அவர் சிட்சையை அற்பமாக எண்ணி நாம் மீறி நடந்த காரியங்களிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் பாதுகாத்தார். ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை இருக்கிறது என்றால் அந்த பிள்ளை நேர்வழியிலே நடக்க வேண்டும் என தகப்பன் சிட்சிப்பார். அந்த பிள்ளையை அவர் சிட்சித்து அவனை திட்டி அடித்து அவனை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார். அவனை திட்டுவதனால் அடிப்பதனால் அவனை கொன்று போட வேண்டும் என்று இல்லை, அவனை சீர்படுத்த வேண்டும். தன் மகன் சீர்பொருந்தி நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படியாக அவர் சிட்சிக்கும் போது அந்த மனிதன் என் அப்பா என்னை அடித்து கொண்டே இருக்கிறார், நான் அவரோடு இருக்க மாட்டேன் என்று பின்மாற்றமாக சென்று அவர் அடிப்பதினால் சிட்சிப்பதை அற்பமாக எண்ணி மேலும் துணிகரமாக செய்த பாவத்தை இன்னும் மேலமாக செய்வான் என்றால் அந்த மகன் அவனுக்குத்தான் கேடை அதிகமாக உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அது மாதிரி இல்லாமல் எனது தந்தை நான் நேர்வழி ஆகும்படியாக தான் என்னை சிட்சிக்கிறான் என்பதை அறிந்து தன்னை நேர்படுத்தி கொண்டால் அந்த மனிதன் நல்ல ஒரு மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து சமுதாயத்துக்கும் சிறந்த ஒரு மனிதனாக வாழும்படியாக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வான். இதுபோல தான் இயேசு கிறிஸ்துவான நம்ம இந்த உலகத்தில் படைத்து நம்மை தகுதியுள்ளவர்களாக வாழும்படியாக நாம் பாவத்திலிருந்து விலகி நாம் பரிசுத்தமாய் தகுதியுள்ளவர்களாக இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இயேசுவின் பிள்ளைகளாக வாழும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் பாவத்தில் விழும்போது அதனால தான் அவர் நம்மை சிட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை சிட்சிக்கிறார் என்றால் அந்த சிட்சையை நாம் ஏற்றுக்கொண்டு எந்த விதத்தில் நாம் தவறி இருக்கோமோ அதை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே அவர் எப்படி சிட்சிக்கிறார் என்று பார்க்கும்போது சங்கீதம் 139 5-6 நாம் பார்க்கும்போது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர் எப்படி சிட்சிக்கிறாராம்? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்குகிறாராம். நாம் பாவம் செய்யும் போது நாம் அந்த பாவத்தை
நம்முடைய மீறுதல்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் நம்மை நெருக்குகிறார். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை என்ற வசனம் இருக்கிறது. இப்படியாக எப்பக்கத்திலும் நெருக்குகிறார் அவர். நாம் பாவத்தில் விழுந்து விடாதபடி நாம் மறுபடியுமாக சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை நெருக்குகிறார். அவர்களுடைய கரம் நம்மை அழுத்துகிறது. அதை நம்மை அழித்து போடுவதற்காக அல்ல, நம்மை பாதுகாக்கும்படியாக. நாம் தலை தூக்கி மறுபடியும் துணிகரமாக எந்த பாவத்தையும் செய்து விடக்கூடாது என்பதற்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார். அவருடைய சிட்சையை ஏற்றுக்கொண்டு அவருடைய நெருக்கத்திலே நாம் நம்மை சீர்படுத்தி கொள்ளும் போது நாம் இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நாம் பல நேரங்களிலே அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணி மறுபடியும் நாம் பாவங்களுக்கு மேல் பாவம் செய்து அவருடைய வழி விட்டு விலகிதான் சென்று இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவான நம்மை அழிக்காமல் நம்மை பாதுகாத்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் மறுபடியும் சீர்பொழிந்து மறுபடியும் நல்ல மனிதர்களாக இயேசுனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருக்கு சாட்சியாக வாழும்படியாக அந்த சிட்சை நமக்கு வருகிறது. வேதாகமத்திலே ஏலி என்ற தேவ மனிதனை பற்றி நாம் வாசிக்கும் போது அவர் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார். மேலும் அவருடைய 2 குமாரர்களும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஏலியால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாருமே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். இந்த ஏலியின் 2 குமாரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால், அங்கே தேவாலயத்துக்கு காணிக்கை கொண்டு வருபவர்களுடைய காணிக்கைகளில் தங்களுக்கு ஒரு பங்கை வேண்டும் என்று அவர்களை வஞ்சிக்கிறார்கள். மேலும் பல தீமையான காரியங்களை ஆலயத்துக்குள்ளாக சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஏலியின் புத்திரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என வேதமாகவும் கூறுகிறது என்றால், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்றும் மேலும் அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்றும் கூறுகிறது. பாருங்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது அவர்கள் எப்படியாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது அவர்கள் கர்த்தரை அறியவில்லை, அவர்கள் பேலியாளின் மக்களாக இருக்கிறார்கள் என்று. நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஏலி என்ன செய்கிறார்? ஏலிக்கு இந்த சம்பவங்கள் அறிவிக்கப்படும் போது ஏலி தனது பிள்ளைகளை கண்டிக்கிறார், அவர் சிட்சிக்கிறார். ஆனால் அந்த சிட்சையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எப்படியாக சிட்சிக்கிறார் என்றால், 1 சாமுவேல் 2:25 வசனத்தை பார்க்கும்போது, மனுஷருக்கு விரோதமாய் மனுஷர் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாயில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்கள் சங்கரிக்கும் கர்த்தர் சித்தமானார். பாருங்கள், சிட்சையை அற்பமாக எண்ணினார்கள். தன்னுடைய சகப்பன் சிட்சையை அற்பமாக எண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு செய்ததினால் அந்த ஏலியின் புத்திரர்கள் 2 பேரும் ஆக்கினை தீர்ப்பு அடைந்து அழிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். நாம் பாவம் செய்தோமானால் இயேசுக்கு விரோதமாக தான் பாவம் செய்தோம் மீறுகிறோம் என்றால் இயேசுக்கு விரோதமாக தான் மீறுகிறோம் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் செய்யும் பாவங்கள் எல்லாம் நாம் இயேசுனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அதிலிருந்து நாம் மீறும்போது இயேசுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் ஏலியின் புத்திரர்கள் செய்த மீறுதல் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே இருந்த மக்களும் இடறி போனார்கள், அவர்களும் பின்வாங்கி போனார்கள், தேவனுடைய காணிக்கையை செலுத்துவதிலே பின்வாங்கி போனார்கள். பாருங்கள், இப்படியாக நாம் இடரும் போது, நாம் பின்மாற்றமாய் வாழும்போது நாம் பலருக்கு இடரல் உண்டாக்குறவர்களாக காணப்படுவோம். அப்படியேப்பட்டதாக நாம் இடரல் உண்டாக காணப்படும் போது கர்த்தர் நம்மை அழித்து போட்டிருப்பார். ஆனால் நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவே அவர் நம்மை இம்பட்டு உயிரோடு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் மறுபடியும் சீர்பொருந்தி நாம் நம்மை சீர்படுத்தி கொண்டு நாம் நல்லவர்களாக வாழவும், இயேசுவின் பிள்ளைகளாக வாழவும், நாம் யாருக்கும் இடரல் இல்லாதபடி மற்றவர்களையும் இயேசுவின் சமூகத்தில் அழைக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் கர்த்தருடைய சிட்சை நமக்கு வருகிறது. கர்த்தருடைய எப்படி சிட்சித்தாலும் அவர் நம்மை புத்திரராக நினைப்பதனால் மட்டுமே அவர் சிட்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று பார்க்கிறோம். நம்முடைய சிட்சை இயேசு சிட்சிக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம். எனவே சிட்சையை அற்பமாக எண்ணாதீர்கள். இயேசு கிறிஸ்து நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நாம் சரியான ஒரு பாதையிலே செல்ல வேண்டும் என்று அவர் சீர்படுத்துகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சிட்சிக்கவில்லை, நாம் கண்போன போக்கிலே போகும்போது எந்த தடைகளும் இல்லை என்றால் நாம் பொல்லாங்கனுக்குள் விழுந்து விட்டோம், பாவத்திலே பிசாசானவன் பிடியிலே விழுந்து விட்டோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பொல்லாங்கனுடைய கையில் ஒப்புக் கொடுப்பதற்காக அல்ல, நம்மை மறுபடியும் நிலைநிறுத்துவதற்காக அவர் சிட்சிக்கிறார். அந்த சிட்சையை நாம் அற்பமாக எண்ணி நாம் மீறின போதிலும் இயேசு கிறிஸ்துவான் நம்மை அழிக்காமல் நம்மை இந்த ஆண்டிலே இம்மட்டும் காத்தாரே. எனவே நாம் சீர்பொருந்தி மீதியான நாட்களிலும் நாம்
நம்மை பரிசுத்தமாக பார்த்து கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழுவோம். புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள் புதிய ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உமக்கு விரோதமாக செய்த தவறுகளினால் ஆண்டவரே சிட்சையை அனுபவித்த போதிலும் ஆண்டவரே சிட்சையை நாங்கள் அலட்சியம் பண்ணி மறுபடியும் மீறி பாவம் செய்த போதும் நாங்கள் அழிக்கப்படாமல் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சீர்பொருந்தி மறுபடியும் உங்களுடைய சிட்சையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சிட்சையிலிருந்து நாங்கள் அறிந்து நாங்கள் மறுபடியும் எங்களை சீர்படுத்தி கொண்டு நல்லவர்களாக ஆண்டவரே உம்மை வெளிக்காண்பவர்களாக நமக்கு சாட்சியாக வாழும்படியாக கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை மகிமை மகிமை